A very good morning students. I hope you all will be fine. Today now we are going to see about 10th standard science subject unit 2 optics. Last video we saw about introduction part and properties of light and refraction of light and scattering of light. Today now we are going to see about lens. Define lenses. A lens is an optically transparent medium bounded by two spherical refracting surface or one plane and one spherical surface. So lens na enna transparent medium. Okay, for example two spherical surface or shape எடுத்துட்டோம். அந்த two spherical shape வந்து join பண்ண போது மிடில்ல நமக்கு கிடைக்கிறதுனா என்னது convex lens. ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு மிடில் பார்ட் இருக்கும், அதுதான் என்னென்னு சொல்லுவோம் போல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பெரிக்கலுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் சின்னு சொல்லிட்டேன். அதுக்கும் இந்த போலுக்கும் மிடில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுனா என்னது எஃப் ஃபோக்கஸ் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு போல்லேருந்து இதுக்கு இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஒரு மிடில் பாயிண்ட் இருக்கும், அது சென்டர் சி சொல்லுவோம். ஸோ இந்த போலுக்கும் சென்டருக்கும் மிடில் உள்ளது எஃப்னு மார்க் பண்ணுறோம், அது ஃபோக்கஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலுக்கும் எஃப்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்டு இந்த எஃப்க்கும் இந்த சிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இது அப்போ ஆக்சுவல் இது ஒரு எஃப் வரும், இது ஒரு எஃப் வரும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சென்டருக்கு வந்து 2Fன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இது ஒரு எஃப்பாகவும் இது ஒரு எஃப்பாகவும், ஸோ ரெண்டையும் கால்குலேட் பண்ணி 2Fஆ மென்ஷன் பண்ணுறோம். Again, I once more repeat, define lenses. A lens is an optically transparent medium bounded by two spherical refracting surfaces or one plane and one spherical surface. This is called lenses. Next, let us see. Lens is basically classified into two types. One is convex lens and another one is concave lens. First let us see convex or biconvex lens. It is a lens bounded by two spherical surfaces such that it is thicker at the center than at the edges. So convex lens எப்படி இருக்கும், டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஜாயின் பண்ணால் அது மிடில் வருது கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ இதில் வந்து மிடில் பார்ட் எப்படி இருக்கும், ரொம்ப திக்கராக இருக்கும். அட் த சென்டர் ஆஃப் த எட்ஜு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதில் உள்ள மிடில் பார்ட் எப்படி இருக்கும், ரொம்ப திக்கராக இருக்கும். இது வந்து என்ன பண்ணுன்னா, ஏ பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ பேரலாக வரும்போது இட் கன்வெர்ஜ்டு டு பாயிண்ட், எல்லாமே கன்வெர்ஜ் பண்ணி ஒரு பாயிண்டில் வந்து சேர்க்கும். ஓகேவா. ஸோ ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கன்வெர்ஜிங் லென்ஸ். இது என்னன்னு சொல்லுவோம், கன்வெர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம் கான்வெக்ஸ் லென்ஸை. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏ பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ இட் கன்வெர்ஜ்டு டு எ பாயிண்ட். ஸோ ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கன்வெர்ஜிங் லென்ஸ். Next let us see concave or biconcave lens. It is a lens bounded by two spherical surfaces such that it is thinner at the center. ரொம்ப சென்டரில் தின்னராக இருக்கும். Then at the edges. A parallel beam of light passing through it is diverged or spread out. So a concave lens is also called as diverging lens. See in your picture. ஸோ இது என்ன பண்ணும், பேரலாக லைட் வரும்போது இது என்ன பண்ணும், டைவர்ஜ் பண்ணி அனுப்பும் அந்த லென்ஸில் பட்டு. ஸோ எ பேரல் பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ இட் டைவர்ஜ்ட் ஆர் ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ எ கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ டைவர்ஜிங் லென்ஸ். கான்வெக்ஸ் வந்து கன்வெர்ஜிங் லென்ஸ், கான்கேவ் டைவர்ஜிங் லென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see other types of lenses. Plano convex lens. If one of the faces of a biconvex lens is plane, it is known as a plane convex lens. See in your picture, this one is a plane convex lens. Next, plano concave lens. If one of the faces of a biconcave lens is plane, it is known as a plano concave lens. This one is a plano concave lens. This is a types of lenses.
converging lenses, convex lens, biconvex lens, plano convex lens, positive, and diverging lenses வந்து concave lenses, biconcave lenses, plano concave lenses, negative meniscus. Next, let us see images formed due to refraction through a convex and concave lens. When an object is placed in front of a lens, the light rays from the object fall on the lens. The position, size, and nature of the image formed can be understood only if we know certain basic rules. ஒரு 3 rules இருக்கு, one by one பார்க்கலாம். First, let us see rule number 1. Okay, இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ மிடில் பாயிண்ட் ஆல்ரெடி யூ நோ தட் போல் இங்கே எஃப் இருக்கும். ஸோ இங்கே சென்டர் இருக்கும். இந்த எஃப் இது ஒரு எஃப், இது ஒரு எஃப். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நான் 2Fஆ போட்டிருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா, வெண்ண ரே ஆஃப் லைட்டு, ஒரு ரே ஆஃப் லைட்டை வந்து நான் போல் வழியாக பாஸ் பண்ணும்போது அது கான்வெக்ஸ் லென்ஸில் என்ன ஆகும்னா, it continues to follow it is path without any direction. எந்த டைரக்ஷனுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போகும். போலில் வந்து நான் ஒரு ரே லைட்டை பாஸ் பண்ணும்போது அது எப்படி போகும், எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஓகேவா, கான்வெக்ஸ் லென்ஸில். இது கான்கேவ் லென்ஸில் என்ன ஆகும்னா, நான் அதே மாதிரி ரே ஆஃப் லைட்டை பாஸ் பண்ணும்போது, போல் வழியாக பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதே மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஸோ இதுதான் ரூல் நம்பர் 1. ஸோ நான் பாஸ் பண்ணுற ரே அதே ஸ்ட்ரெயிட் லைனில் எந்த டீவியேஷனும் ஆகாமல் என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட்டாகவே பாஸ் ஆகுது. இதே இது ரூல் நம்பர் 2ல் என்ன ஆகுதுன்னா, அதே கான்வெக்ஸ் லென்ஸில் நான் என்ன பண்ணுறேன், when rays parallel to the principal axis, this is a principal axis, அது அந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு நேராக நான் என்ன பண்ண போது அந்த ரேவை நான் விடும்போது அது என்ன ஆகுதுன்னா, ரிஃப்ளெக்டர் ரேஸ் ஆர் கன்வெர்ஜ்டு, என்ன ஆகுது, கன்வெர்ஜ் ஆகி எனக்கு ஃபோக்கஸில் விழுகுது. ஓகேவா, அந்த ரே வந்து பாஸ் ஆகி லென்ஸில் பட்டு எனக்கு கன்வெர்ஜ் ஆகி ஃபோக்கஸில் விழுகுது. இது கான்வெக்ஸ் லென்ஸில். ஓகே, இதே இது நான் கான்கேவ் இதில் வந்து லென்ஸில் அந்த ரே ஆஃப் லைட்டை பாஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது, எனக்கு டீவியேஷன் டைவர்ஜ் ஆகுது. டைவர்ஜ் ஆகி போய் அதோட ரிஃப்ளெக்டன் பின்னாடி ஃபோக்கஸில் எனக்கு விழுகுது. ஓகேவா, இமேஜ் அப்போ எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகும், இங்கே ஃபார்ம் ஆகும் ஃபோக்கஸில். இந்த ஃபோக்கஸில் அதோட இமேஜ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதுதான் ரூல் நம்பர் 2. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 2 மாதிரியே தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் போலில் அந்த ரே ஆஃப் லைட்டை பாஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும், எனக்கு பேரலாக போகும். ஸோ இங்கே என்ன ஆகுது, பேரலாக வர்றது எனக்கு ஃபோக்கஸில் விழுகுது. இங்கே வந்து நான் போலில் அந்த ரே ஆஃப் லைட்டை விடும்போது எனக்கு பேரலாக போகுது கான்வெக்ஸ் லென்ஸில். ஸோ கான்கேவ் லென்ஸ்லேயும் எனக்கு என்ன ஆகுது, நான் வந்து போலில் ரே ஆஃப் லைட்டை விடும்போது அது எனக்கு பேரலாக போய் அதோட இமேஜ் எனக்கு ஃபோக்கஸில் விழுகும். ஓகேவா, இதுதான் ரூல் நம்பர் 3. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1ல் எனக்கு என்ன ஆகுது, when a ray of லைட்டை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு போகுது, கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ் ரெண்டுலேயுமே. ரூல் நம்பர் 2 என்ன ஆகுது, நான் பேரலாக விடுறேன் பிரின்சிபல் ஆக்சஸ்ஸு, அது பிரின்சிபல் ஆக்சஸுக்கு நேராக நான் விடுறேன். ஸோ அது என்ன ஆகுது, ரே ஆஃப் லைட்டு எனக்கு ஃபோக்கஸில் விழுகுது. ஓகே, கன்வெர்ஜ் ஆகி விழுகுது. இது கான்வெக்ஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகுது, கான்கேவ் வந்து டைவர்ஜ் ஆகி எனக்கு திருப்பி ஃபோக்கஸில் எனக்கு இங்கே வந்து விழுகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 3ல் எனக்கு என்ன ஆகுது, நான் போல் அந்த சென்ட்ரல் பிரின்சிபல் ஆக்சஸ் நேராக நான் விடுறேன், அது எனக்கு பேரலாக போகுது. இது கான்வெக்ஸில். கான்கேவில் அதே மாதிரி விடுறேன், பேரலாக போகுது. அதோட இமேஜ் எனக்கு எங்கே விழுகும், ஃபோக்கஸில் விழுகும். ஓகேவா, இதுதான் 1 2 3 3 ரூல். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see refraction through a convex lens. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை நான் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டை வச்சு ஒவ்வொரு பிளேஸில் நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது அது எனக்கு இமேஜ் வந்து எங்கே போஸ்ட் ஆகுது, எங்கே எனக்கு கிடைக்குதுங்கிறது தான். லெட் அஸ் டிஸ்கஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜஸ் பை அ கான்வெக்ஸ் லென்ஸ் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் வேரியேஷன் பொசிஷனில் நான் வைக்கும்போது எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வைக்கும்போது எனக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see ஆப்ஜெக்ட் at infinity. ஓகே, when an object is placed at infinity நான் place பண்ணும்போது a real image is formed at the principal focus. The size of the image is much smaller than that of the object. ஸோ நான் பேரலாக என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் எனக்கு இன்ஃபினிட்டியில் இருக்குது, நான் பேரலாக ரே ஆஃப் லைட்டை விடுறேன். ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது, எனக்கு கான்வெக்ஸ் லென்ஸில் எல்லாமே கன்வெர்ஜ் ஆகி ஒரு பாயிண்டில் எனக்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போ எனக்கு ஃபோக்கஸ் இங்கே தான் எனக்கு என்ன ஆகும், இமேஜ் கிடைக்கும்.
ஸோ அது எப்படி இருக்கும், எனக்கு ஆப்ஜெக்ட் நான் வச்சுருக்க ஆப்ஜெக்டை விட எனக்கு அந்த சைஸ் எப்படி இருக்கும், ஸ்மாலராக கிடைக்கும். அந்த இமேஜ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா, ஃபோக்கஸ் சின்னதாக எனக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் இன்ஃபினிட்டி, ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் பிளேஸ் பியாண்ட் சி. ஸோ வென் அன் ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த எஃப் இருக்குது, இங்கே போல், இங்கே ஓன்னு கொடுத்துருக்காங்க, நான் போல் பின்னு சொல்கிறேன். ஓகேவா, இந்த ஓ இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, இங்கே 2F இருக்குது. 2Fக்கு அப்போ கொஞ்சம் தள்ளி நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ப்ளேஸ் பண்ணும்போது 2 ரே ஆஃப் லைட் நான் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரே வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த போலில் வந்து பேரலாக போகுது. பேரலாக போய் போலில் இருக்கும்போது எனக்கு எங்கே கரெக்டாக விழுகும், ஃபோக்கஸில் தான் விழுகும். இது வந்து நம்ம ரூல் நம்பர் 2லேயே பார்த்துருக்கோம். ஸோ பேரலாக போய் எனக்கு இமேஜஸில் பட்டுச்சுன்னா அது என்ன ஆகும், எனக்கு ஃபோக்கஸ் லைனில் ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா, எனக்கு ஃபோக்கஸில் பட்டு போகும். அதே இது இன்னொரு இது சென்டரில் அந்த போல் கரெக்டாக போலில் எனக்கு பட்டு அது ஸ்ட்ரைட்டாகவே போயிடும். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு இங்கே நான் வச்சுருக்க ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே விழுகும்னா, இந்த எஃப்க்கும் 2Fக்கும் மிடில் எனக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதுதான் ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பியாண்ட் சி. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. when an object is placed behind the center of the curvature beyond C, a real and inverted image is formed between the center of curvature and the principal focus. The size of the image is the same at the of the object. நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் சி. சி தட் மீன்ஸ் 2F தான் நம்ம சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சியில் வந்து எனக்கு ஆப்ஜெக்டை நான் கரெக்டாக முன்னாடி 2Fக்கு முன்னாடி ஆப்ஜெக்டை வச்சேன். இப்போ நான் வந்து கரெக்டாக சென்டர் அந்த 2F கரெக்டாக அங்கே வைக்கிறேன். ஓகேவா, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சி இன் யுவர் பிக்சர், நான் 2Fக்கு நேராக நான் இமேஜ் ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஆப்ஜெக்டை வச்சோடனே அது என்ன ஆகுது, ஒரு ரே ஆஃப் லைட் வந்து எனக்கு பேரலாக போய், ஸோ பேரலாக போச்சுன்னா அது எங்கே விழுகும், எனக்கு ஃபோக்கஸில் தான் விழுகும். ஸோ பேரலாக போய் எனக்கு மிடில் பட்டு எனக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஃபோக்கஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே போகுது. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து கரெக்டாக சென்டர் போலில் வந்து எனக்கு பட்டு அது ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸோ இமேஜ் எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னா, இந்த எஃப்க்கும் இல்லாமல் 2Fக்கு கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஒன் எப்படி இருந்துச்சு, எஃப்க்கும் 2Fக்கு மிடில் வந்துச்சு. ஸோ இமேஜை நான் 2Fல வச்சேன்னா இங்கே எனக்கு எங்கே விழுகுது, 2Fக்கு நேராக இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, எனக்கு இமேஜ் வந்து 2Fல ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் எஃப் அண்ட் சி. எஃப் மீன்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் சி. ஸோ ஃபோக்கஸ்க்கும் சென்டர் அதாவது 2Fக்கும் மிடில் நான் வந்து ஆப்ஜெக்டை வச்சேன்னா எனக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று பேரலாக எனக்கு போகுதுலே ஒரு ரே பேரலாக போய் பட்டு எனக்கு எங்கே விழுகுது, ஃபோக்கஸில் பட்டு ஸ்ட்ரைட்டாக போகும். இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட்டாக போலில் பட்டு இன்னொன்று ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ இப்படி எனக்கு ஸ்ட்ரைட்டாக போகும்போது எனக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா, இந்த எஃப்க்கும் இல்லாமல் 2Fக்கும் இல்லாமல் இதை ரெண்டையும் தாண்டி எனக்கு பெருசாக இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னா, த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் பிக்கர் தென் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை விட எனக்கு இந்த இமேஜ் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப். ஸோ கரெக்டாக பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப்கிட்ட நான் இமேஜ் என்னது ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஆப்ஜெக்டை வச்சேன்னா ஒன்று பேரலாக பட்டு எனக்கு எங்கே விழுகும், ஃபோக்கஸில் பட்டு போகும். இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட்டாக சென்டர் போலில் பட்டு எனக்கு ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ இமேஜ் எனக்கு எப்படி இருக்கும், இன்ஃபினிட்டியாக இருக்கும். த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் மச் லார்ஜர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை விட ரொம்ப லார்ஜராக இருக்கும். ஓகேவா, ஸோ இது எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப லார்ஜராக கிடைக்கும். நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் ஓ. இப்போ என்ன பண்ணுறேன்னா, பிரின்சிபல் ஃபோக்கஸ் எனக்கு இங்கே இருக்குது எஃப். ஸோ இந்த எஃப்க்கும் இந்த ஆப்ஜெக்ட் இந்த போலுக்கும் பக்கத்துலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்டை நான் வைக்கும்போது அதோட இமேஜ் எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னா, ஒன்று பேரலாக போய் ஃபோக்கஸ் 2Fக்கிட்ட போகும், இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஓகேவா, ஸோ இதோட இமேஜ் எனக்கு இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு எங்கே கிடைக்கும்னா, எஃப்க்கும் 2Fக்கும் மிடில் கிடைக்கும். ஸோ வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர், எ விர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு. விர்ச்சுவல் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் லார்ஜர் தென் தட் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை விட ரொம்ப பெருசாக எனக்கு விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். ஓகேவா,
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ஃபினிட்டியில் வந்து ஆப்ஜெக்டை வைக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்மால் சைஸில் விஜுவல் இமேஜ் கிடைக்கும். செகண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், எஃப்க்கும் 2Fக்கும் பேக் சைடு நான் வைக்கும்போது ஆப்ஜெக்ட் வைக்கும்போது எனக்கு இமேஜ் வந்து எஃப்க்கும் 2Fக்கும் மிடில் எனக்கு கிடைக்கும் விஜுவல் இமேஜ். அதே தேர்ட் ஒன் வந்து நான் 2F கிட்ட ஆப்ஜெக்ட் வைக்கும்போது விஜுவல் இமேஜ் எனக்கு எங்கே கிடைக்குன்னா எஃப்க்கும் 2Fல எனக்கு வந்து விஜுவல் இமேஜ் கிடைக்கும். இதே இது வந்து நான் 2Fக்கும் Fக்கும் மிடில் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது விஜுவல் இமேஜ் எனக்கு எங்கே கிடைக்கும், எஃப்க்கும் 2Fக்கும் பேக் சைடு பின்னாடி இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக கிடைக்கும். இதே இது வந்து நான் வந்து கரெக்டாக பிரின்சிபல் ஃபோக்கஸ் கிட்ட ஆப்ஜெக்ட் வைக்கும்போது எனக்கு இமேஜ் எப்படி ரொம்ப பெருசாக கிடைக்கும் இன்ஃபினிட்டியாக. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வந்து கரெக்டாக நான் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு முன்னாடி இந்த லென்ஸுக்கும் பக்கத்தில் நான் வைக்கும்போது ஆப்ஜெக்டை வைக்கும்போது அது ரொம்ப பெருசாகி எனக்கு எங்கே கிடைக்கும், இந்த எஃப்க்கும் 2Fக்கும் பேக்கில் எனக்கு கிடைக்கும். ஆப்ஜெக்டை விட விஜுவல் இமேஜ் ரொம்ப பெருசாக எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸோட 6 வெரைட்டி ஆஃப் 6 visual images. Okay, next let us see application of convex lenses. Convex lenses வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? Convex lenses are used as camera lenses. கேமராவில் இருக்க லென்சஸ்லாம் இது கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், they are used as magnifying lenses. ரொம்ப எழுத்து வந்து ரொம்ப சின்னதாக இருக்கப்போ ஒரு லென்ஸ் வச்சு பார்ப்பாங்களே பெரியவங்களாம், அதுதான் வந்து மேக்னிஃபையிங் லென்சஸ்க்குலாம் யூஸ் ஆகுது. தேர்ட் பாயிண்ட், they are used in making microscopes, telescopes and slide projectors. இதுக்கெலாம் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், they are used to correct the defect of vision called hypermetropia. தூரத்து பார்வை வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும், பட் கிட்ட இருக்க பொருள் சரியாக தெரியாது. ஸோ அதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் let us see refraction through a concave lens. இப்போ நம்ம பார்த்தது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பார்த்தோம், இப்போ நம்ம கான்கேவ் லென்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? let us discuss the formation of images by a concave lens when the object is placed at two possible position. ரெண்டு பாசிபிள் பொசிஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்டை வைக்கும்போது when an object is placed at infinity, a visual image is formed at the focus. The size of the image is much smaller than the object. ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நான் பேரலாக 3 இது விடும்போது எனக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து டைவர்ஜ் ஆகும். லென்ஸில் பட்டு டைவர்ஜ் ஆகி எனக்கு எங்கே திருப்பி ஃபோக்கஸில் வந்து விழுகும். ஸோ நான் வச்ச ஆப்ஜெக்டை விட அந்த இமேஜ் எப்படி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா? இதுதான் கான்கேவ் லென்ஸ் ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் எ ஃபைண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ நான் ஆப்ஜெக்டை எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், எஃப்க்கும் 2Fக்கும் மிடில் நான் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது அது வந்து 2 ரேவாக ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து பேரலாக போய் என்ன ஆகுது, டைவர்ஜ் ஆகும். ஸோ டைவர்ஜ் ஆகும்போது மேலே போயிடுது, இன்னொரு லென்ஸு கரெக்டாக போலில் பட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுது. ஸோ இமேஜ் வந்து எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்னா, பேக் சைடு அதோட இது வந்து அப்படியே பேக்கில் வந்து டாட்டாக போட்டு இங்கே வரும். ஸோ இங்கே வந்து எனக்கு ஃபோக்கஸில் விழுகும். ஃபோக்கஸில் விழுகும்போது இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எனக்கு என்ன ஆகும், இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து நான் வச்ச ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன, இந்த ஆப்ஜெக்டை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த இமேஜஸ். ஸோ த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஸ்மாலர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்டை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் இமேஜஸ். ஓகேவா? இது கான்கேவ் லென்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பட் as the distance between the object and the lens is decreased. ஸோ ஆப்ஜெக்ட் சின்னதாக இருந்துச்சுன்னா the distance between the image and the lens also keep decreasing. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். Further, the size of the image formed increasing as the distance between the object and the lens is decreased. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் இங்கே வச்சேன்னா அதோட இமேஜ் எனக்கு எங்கே விழும், இங்கே சின்னதாக ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் நான் இங்கே வச்சேன்னா அதை விட கொஞ்சம் எனக்கு பெருசாக கிடைக்கும். ஸோ லென்ஸுக்கு பக்கத்தில் நெருங்க ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அந்த ஆப்ஜெக்டை நான் லென்ஸுக்கு பக்கத்தில் வைக்க எனக்கு இமேஜ் எப்படி இருக்கும், அதோட சைஸ் வந்து வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் கான்கேவ் லென்ஸ், வேரியேஷன் இன் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் வித் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்து ஆப்ஜெக்ட் நான் வைக்கும்போது அதோட இமேஜஸ் எப்படி எனக்கு வேரியேஷன் ஆகும். Okay, next let us see application of concave lenses. First point, concave lenses are used as eye lens of Galilean telescope. Galilean telescopeல ரெண்டு லென்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்குறது ஐ லென்ஸாக நம்ம அந்த கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், they are used in wide angle spike hole in doors. இந்த ஸ்பைக் ஹோலாக வந்து டோர்ஸ்லலாம் சின்னதாக வைப்பாங்க. வெளியிலே யார் வந்திருக்காங்க இல்லையா பார்க்குறதுக்கு வந்து
செக் பண்ணுறதுக்கு இந்த கான்கேவ் லென்சஸ் வந்து ஸ்பைகோலாக வந்து வீட்டிலலாம் டோர்ஸில் வந்து வச்சுருப்பாங்க ஓகேவா. அண்ட் தேர்ட் பாயிண்ட், தே ஆர் யூஸ்டு டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்ட் மயோஃபியா. ஸோ மயோஃபியாங்கிறது கிட்ட பொருள் நல்லா தெரியும், தூரமாக இருக்க பொருள் வந்து சரியாக தெரியாது. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கான்கேவ் லென்சஸ் யூஸ் ஆகுது ஓகே. டுடே இன் திஸ் டாபிக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் சென்ட் யூ லேட்டர். தேங்க்யூ.